அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்துவிட்டு திரும்பிய சூழலில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் டெல்லி சென்று திரும்பியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இடையே கடந்த சில மாதங்களாக கருத்து வேறுபாடு நிலவியதாக சொல்லப்படுகிறது. இதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற நிகழ்ச்சிகளை செங்கோட்டையன் தொடர்ந்து தவிர்த்து வந்தார். இந்த சூழலில் சில தினங்களுக்கு முன்பு டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட மக்கள் பிரச்சனைகள் குறித்து அமித்ஷாவிடம் எடுத்துரைத்ததாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இந்த சந்திப்பை தொடர்ந்து அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இடையே கூட்டணி உறுதி செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இதற்கேற்ப அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும் சரியான நேரம் வரும்போது அது பற்றி அறிவிக்கப்படும் எனவும் ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்திருந்த பேட்டியில் அமித்ஷா குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழலில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திடீரென டெல்லி சென்றது பேசுபொருளாகியுள்ளது. டெல்லியில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லி சென்றது தொடர்பாக தமக்கு எதுவும் தெரியாது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை, வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் டெல்லியில் முகாமிட்டுள்ள நிலையில் செங்கோட்டையன் டெல்லி சென்றது பல்வேறு ஊகங்களுக்கு வழிவகுத்துள்ளது.